ஷேப் பிஸ்டோ பிரமா நீதி அரசர் கணக்கு போடுதாருப்பா. கோற்றார் எல்லாருமே கேட்டுக்கோப்பா. நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் வழக்கறிஞர் இன்னும் இந்த கணக்கு உட்காந்து இன்னும் பார்த்து கொடுத்து இன்னும் நீதிமன்றத்தை நுப்பாட்ட தெரியல. அவர் ஏற்கனவே பூட்டிட்டார். ஆனால் அதுலேயும் முற்றுப்புள்ளி வைப்பார் நீதி அரசர். அதையும் பார்த்துக்கோப்பா. கணக்கு விளாட்டுக்கு விளாண்டு ஈஸ்வரன் மகன் சும்மா வச்சு என்னமோ கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டு விட்டுக்கிட்டு கணக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு நினைக்காத. இப்படிதா அவர் உலகத்தை ரவுண்டை சுற்றி 3வது கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கார். நெற்றிக்கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கார். தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு வச்சு ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு 100 நாள் வேலை திட்டத்தை கோர்ட்டிலேருந்து கோட்டார் பூரா நுப்பாட்டு பூமியை பாழாக்கிட்டு இருக்கான். கணக்கு நாங்களே கொடுத்துட்டோம். எல்லா கோர்ட்லேயும் கொடு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிபதியை நுப்பாட்ட வேண்டிய வேலை நீதி அரசர் கொடுக்காரு. கணக்கு நுப்பாட்டு ஒன்று எல்லாம் பூரா விவசாயத்துக்கு போகிற கழுதியை பூரா ரோட்டில் படுத்திருந்து அங்கே எழுதி வாங்கி தின்னுட்டு போகுது. இவன் பல கோடி அந்த பேப்பரை வச்சு பூமியை அழிக்கான். எந்த மலையை உடச்சி கொண்டு வா, மலையை உடச்சி கொண்டு வா, நாங்கள் பூமியை பாழாக்கணும், மில்லு போடணும், தொழிற்சாலை போடணும், 2ஆம் நம்பரை திருச்சி 2ஆம் நம்பரை திருச்சி வியாபாரம் பார்க்க அது கோர்ட்டார் பிடிக்க முடியலையா? ஒரு கோர்ட்ஸில் இருக்குது நீதிபதி இருக்குது. ஏன்னா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இப்படி வருது உணவுப் பொருட்கள், இப்படி 2ஆம் நம்பராக திரிக்கான். அந்த கணக்கு எடுக்க முடியலையா? நீங்கள் படிச்சுட்டு வந்தது இவன் போடுற பெட்டிஷன் வழக்காட்டத்துக்கு படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. நீதினா என்னன்னு தெரியுமா? நியாயம்னா என்னன்னு தெரியுமா? தர்மம்னா என்னன்னு தெரியுமா? தர்மத்தை கொடுத்தாரு. பூமியில் விளைய வச்சு ஆடு மாடு கோழி பறவைகள் எல்லாம் சாப்பிடுக்கோன்னு கொடுத்துருக்காரு. அதான் ஒரே உயிர், படைச்சது ஒரே உயிர். இப்போ கணக்கு வந்துருச்சா? படைக்கிறது பூமியை கொடுத்துருக்க, எல்லாம் சாப்பிடுற ஜீவன்கள் பூரா ஒரே உயிர், படைக்கிறது ஒரே உயிர். இந்த மானிட வாயை பேசி கை 2 கால் வச்சு என்ன அகம்பாத்து சேட்டை பண்ணுதான், புரியுதா? அதுதான் சிட்டி கிராமத்தில் புரோக்கர் கிடப்பான். அதெல்லாம் லேசாக சொல்லிடுவான். ஒரு வீட்டுக்காரி வீடு, இவன் புரோக்கர் வேலாக்கான், இவன் புரோக்கர் ஓடுவான், இவன் இந்த சொத்து வாங்கியிருக்கான், இந்த வீடு கட்டியிருக்கான், இந்த புரோக்கர் அப்படின்னு. அதுக்கு தான் புரோக்கர் வேலை. புரோக்கர் ஆன்லைனில் விட்டுட்டார் நீதி அரசர். புரோக்கர் ஆன்லைனில் வந்துருச்சாப்பா? வந்துருச்சா இல்லையா? எல்லா அதிகாரிக்கும் போயிருக்கும். எல்லா அதிகாரிக்கும் என்னென்ன கணக்குன்னு போய் விட்டுருக்காரு ஐயா, கடவுள் விட்டுருக்காரு. இன்னும் உட்காந்து நீ கையெடுக்கலை அப்படின்னா அப்போ அரசியல்வாதி வச்ச சட்டத்தில் திமிர்த்தனமாக போய்கொண்டே இருக்க, புரியுதா? அதிகாரி பூரா அப்படியே நசிக்கிடுவார், எரிச்சிருவார். பார்த்துக்கோ, ஒழுங்கா போ. கணக்கு உட்காந்துட்டாருன்னா கணக்கை ஒப்பட ஒரு தடவை மன்னிப்பு கொடுப்பாரு. ஆனால் இன்னும் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன்ட்டார். எப்படி மன்னிப்பு கொடுப்பாரு? நீதி அரசர் எப்படி கொடுப்பார் மன்னிப்பு? சேட்டை பண்ணி இன்னும் என் கணக்கு வரல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்காரு. அதுக்கு தான் சிட்டி கிராமத்தில் எல்லாம் அவர் ஆலயம் இருக்குது. ஐயா ஆலயம் இருக்குது, இருக்கா இல்லையா? காவல்துறை அதிகாரி எங்கே உட்காந்துருக்காரு? தமிழ்நாடுக்குள்ளே எங்கெங்கே உட்காந்துருக்காரு? சிட்டி கிராமம் பூரா உள்ளே இருக்கா? அப்படி போட்டு அடைப்பார். அடைச்சி விட்டுட்டு அப்படியே ஒரு பக்கம் செதுக்கி விட்டு தையல் போட வேண்டியது போடுவார், ஆணுக்கும் பெண்ணும். இப்போ ரிக்கார்டான்ஸ் ஆடுதா? அது தாண்டா சுதந்திர கொடியாடா. சுதந்திரமாக பூமியை பாழாக்க வந்த பாய் பேயலா, காமுட்டா பேயலா. எலே என்னத்தேடா திங்கியடா அரியட்ட முட்டா பேல ஊரா டார்டாரா போடுற கணக்கு நீதிமன்றம் கோட்டார் எடுக்கணும். நீதிபதி ஜட்ஜை ஆணும் பெண்ணும் ரன்னிங்கில் போகிறாங்க வராங்க எல்லாம் ரோட்டு காட்டில். ஐயோ பில்டிங் இவ்வளோ கட்டியிருக்கான், இவ்வளோ போட்டிருக்கான், இதெல்லாம் என்ன அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு மனு எழுதி எல்லா நீதிமன்றம் கோர்ட்டிலேருந்து எல்லாம் பார்க்கணும். அது முடியாது. ஏன்னா அரசியல்வாதி அடியாட்கள் வச்சுருப்பான், கொலை பண்ணுறதுக்கு வச்சுருப்பான், என்னென்ன பண்ணணும்னு வச்சுருக்கான். எல்லாம் அனைத்தும் அதான் சொல்லுதார்ல, மன்னராட்சியில் ஒவ்வொரு இடத்த ஆளுதுக்காக உட்காருவான். எல்லாம் அந்த கிராமம் இப்போ பூரா கிராமம் இப்போ தானே சிட்டியாகி போச்சு. அந்த கிராமத்தை பூரா நம்ம ஆளணும், விவசாயம் பண்ணி அந்த ஒரு கெத்தாக கௌரவமாக போய்கிட்டு தான். ஆனால் தப்பு செஞ்சால் தூக்கு தண்டனை. இல்லை வெதரை கசைக்கு விடுவாங்க மன்னராட்சியில், தெரியுமா தெரியாதா? அதான் இப்போ எடுக்காரு. கசைக்கு விட்டு அவன் வீட்டில் பிறண்டு கிடப்பான். ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு குத்த வேண்டியதை குத்துவாங்க. அந்த கம்பு உருண்டை கம்பு வச்சுருப்பாங்க, அந்த லத்தி மாதிரி உருண்டை அப்படியே குத்திடுவாங்க. குத்தி பிறண்டு கிடக்கும் ஆணும் பெண்ணும். அப்போ உள்ள கணக்கு. இந்த ஜமீன் கணக்கில் வந்தான் அம்புட்டும் பூரா கிராமத்தில் பிள்ளைய பூரா இருக்க பூரா சோழி பார்த்து விதப்பாடாக எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். ஏலே இங்கே இருக்கலடா, ஏலே இங்கே இருக்குடா ஜமீன், எங்கே சேத்தூர் ஜமீன் எழுதி கொடுத்துருப்பான். கட்டு குத்தன்னு எழுதி கொடுத்துருப்பான். கண்டார ஒளி மக்கா, தெரியுமா தெரியாதாடா முட்டா பேயலா? இதை மாதிரி தாண்டா எல்லா ஜமீனும் தமிழ்நாடு உலக நாடை எழுதி வச்சுருக்கான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இந்த ஜமீன் கணக்கு இந்த அரசியல் கொடியை தூக்கினோடனே இதை பூரா அண்டல் பண்ணி முடிச்சிட்டான். ஒன்றா முடிச்சுட்டே வந்துட்டான். இல்லை ஒழுங்கா போங்கடா, கணக்கு ஒப்படன்னு கேட்காரு.
இப்போ இந்த ரோடு உடைச்ச மலையை அவர் கண்ணீர் வடிக்கார். என் மலையை பூரா உடைக்கானே, என் மலையை பூரா உடைக்கானே, உடைச்சி பாழாக்குதானே, பூமியை பாழாக்குதான்னு கண்ணீர் வருது அவருக்கு, கண் கலங்குதார். இதுக்கு கோட்டார் எடுக்க முடியலையா? போட்ட கணக்கு ஒன்றும் நடக்கலை நினைக்கக்கூடாது. அனைத்து சிட்டி கிராமத்தில் தண்டனை கொடுக்குறது அவர் தான் கொடுப்பார், நீதி அரசர். இப்போ நீதி அரசர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, புரியுதா? கடவுள் தான் நீதி அரசர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. கண்டாரவழிமை டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அடங்க மாட்டேங்க, அப்படியே பிரித்து போட்டு அலைதான். அப்போ கை வைக்க வேண்டிய இடத்துல முனியப்பன் கை வைப்பான். 9 பேர் போய் கை வச்ச உடனே அரசியல்வாதி அப்போ தான் வாயை பூட்டுவான். முக்கால் சத்தியம்.